வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் 2025 என்னுடைய எக்ஸ்ட்ரா இன்கம் நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன மாதிரியான பார்ட் டைம் ஜாப் இப்போ பண்ணேன், ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருந்த பார்ட் டைம் ஜாப் வரப்போகிற வருஷம் பண்ண போகிறேன்னா, அப்படி எக்ஸ்ட்ராவாக இன்கம் கிடைக்கக்கூடிய அந்த இன்கம்மை நான் என்ன பண்ண போகிறேன், எப்படியெல்லாம் நான் சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் பட்ஜெட் டைரி க்ரியேட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்க. அது பற்றின அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். கம்ப்ளீட் பட்ஜெட் டைரி வீடியோ நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நான் கண்டிப்பாக போட்டுருவேன். மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக நீங்களும் உங்களோட எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு பிளான் பண்ணிட்டீங்களாங்கிறத சொல்லுங்கள். நானுமே வேறு வழி இல்லை, எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது நம்ம லைஃப்பில் சேமிக்க முடியும். ப்ரைமரி இன்கம் மட்டுமே சார்ந்து வாழ முடியாது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளான் நம்பர் 1 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ், அதாவது என்னுடைய சம்பளம் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக இப்போதைக்கு நான் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் சேவிங்ஸ்க்காக பண்ணிகிட்ருக்கேன். எந்த வழிகளில் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பேப்பர் கரெக்ஷனுக்கு போவேன். கியூபி செட்டிங் இருக்கும், யூனிவர்சிட்டிஸ்க்கு கொஷின் செட் பண்ணி கொடுக்குறது. எங்கள் காலேஜில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் எக்ஸாம் டியூட்டி, இது பார்த்திங்கன்னா எனக்கு எப்போதுமே த்ரூ அவுட் த இயர் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம் டைமில் கியூபி செட்டிங் இருக்கும், முடிஞ்சு பேப்பர் கரெக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், அப்புறம் டிஎன்பிசி டியூட்டி, நார்மல் எக்ஸாம் டியூட்டி, ப்ராக்டிக்கல் டியூட்டின்னு வந்துக்கிட்டே இருக்கும் ரவுண்ட் த கிளாக். இதில் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் இப்போ சேமிக்க போகிறேன். ஆல்ரெடி போன இந்த வருஷம் 2024 ஜான்வரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் எவ்வளவு இந்த விஷயங்களில் சேமிச்சிருக்கணும், இப்போதைக்கு அது உண்டியலில் இருக்குது. இதை இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு அது ஒரு 5,000 வந்ததுக்கப்புறம் 5,000 10,000 வந்ததுக்கப்புறம் அது அப்படியே எஃப்டியில் போட்டு அது பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பிளான். முதல்ல நான் எக்ஸ்ட்ராவாக நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறது இந்த வழிகளில் தான் நான் தெளிவாக நான் சொல்லிடுறேன். இது நெக்ஸ்ட் இயருமே கண்டினியூ ஆகும். இது பிளான் நம்பர் 1. அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் ஏன் இதில் கொண்டு வரல அப்படின்னு கேட்கலாம். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நான் இப்போதைக்கு பண்ணுறது கம்மியாயிடுச்சு. பண்ணிகிட்ருக்க அந்த அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னுடைய பட்ஜெட்டில் என்னுடைய சேலரி 2 இன்கம் போட்டிருப்பேன். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரைமரி காலேஜ் சம்பளம், இன்னொன்று பார்த்திங்கன்னா மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன். அது 2 தான் உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே நான் கொண்டு வரேன். பட்ஜெட் ப்ளஸ் இன்கம் சேவிங்ஸாக கொண்டு வரேன். அது ஏன்னா அப்படியே செலவுக்கு சேவிங்ஸ்க்குன்னு எடுத்துறதுனால எக்ஸ்ட்ரா இன்கமாக நான் இதில் சொல்லியிருக்கிறத தான் ஃபாலோ பண்ண போகிறேன். பிளான் நம்பர் 2 பார்ட் டைம் டீச்சிங். பார்ட் டைம் டீச்சிங் நான் இந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணல. பார்ட் டைம் டீச்சிங்னா காலேஜில் எடுக்கிறது கிடையாது, வீட்டில் நம்ம எடுக்கக்கூடிய டியூஷன். ஓகேவா? ஸோ வீட்டில் நான் டியூஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. நான் ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயராக நான் டியூஷன் எடுக்க முடியல என்னால். இந்த வருஷம் நிறைய பேர் கேட்டாங்க, பட் ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ட்ராவல் செட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயரில் டியூஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ அப்போ இப்போதைக்கு என்ன பிளான் அப்படின்னா, டியூஷன் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸில் அந்த அமௌண்ட்டை சேமிச்சுட்டு வருவோம். ஸோ நிறையா பசங்க வராங்க, நமக்கு இன்கம் அதில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை இன்னொரு அக்கௌண்ட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு ஒரு பிளான் இருக்குது. நான் எந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்கிறத விட அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு 10,000 ஒரு 5,000 வந்தோன்னா ஒரு ஃபிக்ஸடாக மாற்றிடுறது பெஸ்ட்டு. நமக்கு வட்டியும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம் எதுலேருந்தும் எடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போதைக்கு அதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். பிளான் 2 கண்டிப்பாக இந்த வருஷம் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு குழந்தைங்க இருக்குது, நான் எப்படி சம்பாதிக்கிறது, வீட்டில் இருந்தேன், நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணது கூட டியூஷன் தான். ஒரு 10 பேரை வச்சு நீங்கள் டியூஷன் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 5,000 500 மினிமம் வாங்கலாம். இப்போல்லாம் எங்கள் ஏரியாலாம் 750,000 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் 500 நீங்கள் வாங்கினா கூட ஒரு 10 பேருக்கு எடுக்கும்போது ஒரு 5,000 கிடைக்கும். வீட்டிலையே நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் படித்ததையும் நீங்கள் மற்றவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். நமக்கும் சப்ஜெக்ட் மறந்து போகாது. மெயினாக அதுதான். ஸோ பார்ட் டைம் டீச்சிங் இதுதான் என்னுடைய பிளான் நம்பர் 2.
பிளான் நம்பர் 3 வந்து நீங்கள் கேட்பீங்க உங்களோட யூடியூப் இன்கம். அதை என்ன பண்ணுவீங்கன்னு. ஸோ யூடியூப் இன்கம்மையும் நான் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அதையும் ஒரு தனி செப்பரேட் அக்கௌண்ட் 3ஐயும் மிங்கிள் பண்ணாமல் அதுக்குன்னு ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் வந்து இருக்குது, 2-3 அக்கௌண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பர்சனல் அக்கௌண்ட்டுக்கும் யூடியூப் அக்கௌண்ட்டுக்கும் தனியாக 2 அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூடியூப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும், நம்மளோட சேனலுக்கு எவ்ரி 3 months ஒன்ஸ் தான் வந்து $100 வரும். இல்லை ரொம்ப ரேராக 2 months ஒன்ஸ் வந்து வரும். அதனால் எனக்கு ஒவ்வொரு மாதமும் இதில் வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்ரி 2 months, எவ்ரி 3 months, ரொம்ப ரேராக எவ்ரி 2 months. இன்கேஸ் நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறத விட வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மாதம் வந்து வருமானம் வரும். ஸோ இப்போதைக்கு 3 months ஒன்ஸ் வர்றதுனால நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் வருதோ அப்படியே தூக்கி ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த 3 தான் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸு. பிளான் 1, பிளான் 2, பிளான் 2 இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன், பிளான் 3. இது இல்லாமல் வரக்கூடிய மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நான் சேமிக்க முடியாது. நான் அப்படியே வரவு செலவுக்கு எடுத்துறதுனால அப்படியே பட்ஜெட்டிங்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பட்ஜெட் டைரி எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் கண்டிப்பாக நாளைக்கு இல்லைனா நாளைக்குள்ள நான் டைரி ரெடி பண்ணிடுவேன், போட்டுடுறேன். PDF ரெடி ஆகிட்டுருக்கு. நான் என்ன அப்டேட்டுங்கிறத நான் சொல்லிடுறேன். பட்ஜெட்டிங் சேவிங்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் வந்து டைரி எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பேஜில் இன்கம் 1, இன்கம் 2, இன்கம் 3, ஒரு சைடு பட்ஜெட் எழுதுவோம். அந்த மாதம் செய்ய போகிற சேவிங்ஸ் என்னென்ன, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் என்னென்ன எடுத்து வைக்கிறோமோ அதெல்லாம் எழுதுவோம் இல்லையா. அது வந்து அப்படியே வச்சுருக்கேன். நான் இயர் மட்டும் மாற்றிருக்கேன். பட்ஜெட் சேவிங்ஸ் ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்றீங்க. ஃபஸ்ட்டு பக்கம் பட்ஜெட், இந்த பக்கம் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கர். ஒவ்வொரு நாளும் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் செலவு கணக்கு எழுதுறதுக்கு ஒரு ட்ராக்கர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்கேனிங், ஒவ்வொரு மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் இருக்கும். இதில் நான் சேஞ்சே பண்ணல, ஏன்னா அது எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளானர் போட்டிருக்கேன். சேவிங்ஸ் பிளானரில் இப்போதைக்கு நான் வந்து எனக்காக வந்து நான் 6 காலம் பிரிச்சிருக்கேன் சேவிங்ஸ் பிளானர். ஒன்று என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் 10% எடுத்து வைக்கக்கூடிய அந்த பிளானர். ஜான்வரி வந்து உன்னோட வருமானம் எவ்வளோ 10% எவ்வளவோ அதை எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி 10%க்கும் சேவிங்ஸ் பிளானர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். மாதம் நமக்குன்னு ஒரு தொகை எடுத்து வைக்கணும் இல்லையா. ஜனவரி மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கிறோம், பிப்ரவரி மாதம் எடுத்து வைக்கணும், அதுக்கு ஒரு ட்ராக்கர் போட்டிருக்கேன். அது இல்லாமல் வந்து நம்ம ஆல்ரெடி மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், ஒரு மாதத்தில் பண்ணக்கூடிய மணி சேவிங்ஸ் சேலஞ்சு, ப்ளஸ் காயின் சேவிங்ஸ், நியூ நோட்ஸ், இந்த மாதிரி இந்த சிறு சேமிப்புகளுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மணி சேவிங் சேலஞ்ச், ₹1,00,000 சார்ட்டு, 50,000 சார்ட்டு, ₹1 காயின், ₹1 சேவிங் சார்ட், ஒரு நாளைக்கு ₹1, அடுத்த நாள் ₹2, ₹3, இந்த மாதிரி சேவிங்ஸ் சேலஞ்ச் சார்ட் போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதை வந்து அப்படியே வச்சுருக்கேன், அதை மாற்றலை. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறது மெனு பிளானர். 52 வீக்ஸ்க்கும் பாக்ஸ் போட்டிருக்கேன். அதாவது வீக் 1, வீக் 2, வீக் 3, 52 வீக்ஸ் போட்டிருக்கேன். ப்ளஸ் டின்னர் என்ன, பிரேக்ஃபாஸ்ட் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, லஞ்ச் என்ன, அந்த மெனு பிளானர் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்ஸு அண்ட் நோட்ஸு. கோல்ஸ் என்னென்ன கோல்ஸ் இந்த வருஷம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம், நமக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கணும், அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், நோட்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது ஓகேவா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட் பிளானர் வீடியோவோட நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.